பிரதமர் நரேந்திர மோடியின் தெளிவான கொள்கை, வலுவான தலைமை காரணமாக பிரகதி முன்முயற்சி மூலம் 78 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மிசோரம் தேசிய தலைநகர் தில்லியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் காலமுறை நிறைவேற்றலை நோக்கமாக கொண்ட முன்னோக்கிய நிர்வாகம் மீண்டும் ஒருமுறை அரசின் கொள்கை தெளிவாகவும் நோக்கம் உறுதியானதாகவும் இருந்தால் சாத்தியமற்றதாக தோன்றும் இலக்குகளையும் அடைய முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. பிரதமர் மோடியின் தெளிவான கொள்கையும் வலுவான தலைமையும் காரணமாக 78 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மிசோரம் தேசிய தலைநகர் டெல்லியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கடுமையான மலைச்சரிவுகள், பலவீனமான பாறைகள், அதிக மழைப்பொழிவு மற்றும் தொடர்ச்சியான நிலச்சரிவுகள் காரணமாக மிசோரமில் ரயில் வலையமைப்பை அமைப்பது எளிதான காரியமல்ல. ஆனால் பிரகதி மூலம் இந்த பணி எளிதாக்கப்பட்டுள்ளது. மிசோராமை டெல்லியுடன் நேரடியாக இணைக்க 51.38 கிலோமீட்டர் நீளமுள்ள பேராபி சைராங் அகல வழி ரயில் பாதை 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. திட்டத்தின் தொடக்கத்தில் பல தடைகள் இருந்தன. ஆனால் பிரகதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு மிசோராம் ரயில் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. பிரகதி போர்ட்டலில் இருந்து எங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. இந்த திட்டத்திற்காக சுமார் 490 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த நிலம் கையகப்படுத்தல் எளிதானதாக இருக்கவில்லை. பிரகதி போர்ட்டலும் மாநில அரசின் ஒத்துழைப்பும் இல்லையெனில் இதை சாதிப்பது சாத்தியமாக இருக்காது. இதற்கு பிறகாக வன அனுமதிகள் தொடர்பிலும் எங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து பணியாற்ற வந்த தொழிலாளர்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் தேவைப்பட்டது. பிரகதி போர்ட்டல் வழியாக மேற்கொள்ளப்பட்ட தலையீடு இதனை மிகவும் எளிதாக்கியது. உண்மையில் திட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே கட்டுமான பணிகள் ஒரு பெரிய சவாலாகவே இருந்தன. பருவமழை காலத்தில் மாதங்களாக செய்த கடுமையான உழைப்பு ஒரே இரவில் அழிந்தது. மேலும் மோசமான சாலைகள் காரணமாக இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்களை கொண்டு செல்வதிலும் மிகவும் கடினமாக இருந்தது. பல இடங்களில் நிலம் கையகப்படுத்தல் முழுமையடையாததால் பணிகள் மீண்டும் மீண்டும் தடைப்பட்டன. ஒரு பிரச்சனை மற்றொரு பிரச்சனையை உருவாக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனால் 2016 மார்ச் மாதத்தில் இந்த அனைத்து பிரச்சனைகளும் பிரகதி போர்ட்டல் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நேரடி கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது திட்டத்தின் திசை மாற்றமடைந்தது. மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கிடையே ஒருமித்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. பொறுப்புகள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டு காலமுறை கண்காணிப்பு தொடங்கியது. பிரகதி போர்ட்டலின் கீழ் எடுக்கப்பட்ட முடிவுகள் உடனடியாக தரையில் அமல்படுத்தப்பட்டன. பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த பணிகள் வேகமாக முன்னேற தொடங்கின. மிசோரமில் ரயில் வருவதற்கு முன்பு எங்களுக்கு நிலைமை நல்லதாக இல்லை. வெளியூருக்கு பயணம் செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. சாலைகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ரயில் வந்ததிலிருந்து எங்கு வேண்டுமானாலும் எளிதாக செல்ல முடிகிறது. இங்கு பல சுரங்கங்களும் பாலங்களும் உள்ளன. சாலைகள் எங்கும் சிறப்பாக தோன்றவில்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ரயில் நிலையம் உள்ளது. அதற்கு முன்பாக குடியிருப்புகளும் உள்ளன. எதிர்வரும் நாட்களில் இந்த பகுதி மிகுந்த வளர்ச்சியடையும் என்று நான் நினைக்கிறேன். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். பேராபி சைராங் ரயில் பாதை ஒரு உட்கட்டமைப்பு திட்டம் மட்டுமல்ல, பிரகதியின் செயல்திறன் மற்றும் பயன்திறனுக்கான ஒரு சான்றாகும். புவியியல் சவால்கள் அதிகமாக இருக்கும் இடங்களிலும் செயலில் ஈடுபடும் ஆட்சி, டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் வலுவான தலைமையின் மூலம் வளர்ச்சிக்கான பாதையை அமைக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது.